வீடியோல மெட்டர்னிட்டி டிப்ரெஷன் பத்தி நீங்க நல்லா பேசியிருந்தீங்க. எங்களுக்கும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருந்தீங்க. பிரசவிக்கக்கூடிய எல்லா தாய்க்குமே கண்டிப்பா இந்த மெட்டர்னிட்டி டிப்ரெஷன் இருக்கும். எனக்கு இருந்தது. நான் சேனல்ல நியூஸ் ரீடரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பரபரப்பா நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ பாப்பா வந்து நம்ம கைக்கு வரும்போது எனக்கு சிசேரியன்ல தான் பிரசவம் நடந்துச்சு. எனக்கு பயங்கர பெயின் இருந்துச்சு. எப்படின்னா சிசேரியன் பண்ண அன்னைக்கு நைட்டு வந்து பயங்கரமா மூச்சு திணறல் வந்துருச்சு. ஐயோ அவ்வளவுதான் நம்ம செத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் வந்து நினைச்சிட்டேன். ஏன்னா எனக்கு கூப்பிடுறதுக்கு கூட என்னால அப்போ சத்தம் போட முடியல. அம்மா பக்கத்துல படுத்திருந்தாங்க. பெயின்னால என்னால எந்திரிக்க முடியல. அப்பவே நான் வந்து யோசிச்சுட்டேன், ஐயோ போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பாப்பாவெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது எனக்கு சுத்தமா நைட்டு தூக்கமே இருக்காது. முழிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன பண்றது அப்படின்னு தெரியாது. பாப்பாக்கு ஃபீட் பண்ணுவேன், அவளை தூங்க வைப்பேன். அதுக்கப்புறம் அப்படியே அமைதியா உட்காந்துருப்பேன். கண்ணுல இருந்து தனியா வரும். யாரை பார்த்தாலும் எரிச்சலாம் வரும். யாராவது நமக்கு சின்னதா ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்டாலும் அவங்க மேல பயங்கர வந்து கடுப்பா இருக்கும், வெறுப்பா இருக்கும். எந்த விஷயம் பண்ணிக்க பிடிக்காது, ட்ரெஸ் பண்ணிக்க பிடிக்காது, ஏன் சில சமயத்துல குளிக்க கூட பிடிக்காது. ஒரு மாதிரி இரிட்டேஷன் மூட்ல வந்து இருக்கும். ஆனா எனக்கு என்ன பத்தி தெரியும், நான் அப்படி வந்து இருந்ததே கிடையாது. அப்ப நான் கண்டிப்பா யோசிச்சுட்டேன், ஓகே நான் வந்து மெட்டர்னிட்டி டிப்ரெஷன்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம அதை டைவர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாப்பா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். பாப்பா முழிச்சு இருக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பாப்பா தூங்கிட்டான்னா திரும்பியும் அதே வெறுமை தான். ஏன்னா ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருவாங்க. அங்கிள் ஆண்டி அவங்களோட வீட்டுல இருந்தாங்க. அப்புறம் நான் என்னோட அம்மா வீட்டுல இருந்தேன். என் அம்மா வந்துட்டு சில நேரங்கள்ல ஒர்க் போயிருவாங்க. அப்பயும் நான் பாக்குறப்போ என்னடா நம்மளுக்கு இப்படியா அப்படின்னு யோசிக்கிறப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது அவங்களுக்கும் அதே மாதிரியான ஒரு சூழல் இருந்தது தெரிய வச்சு. சரி ஓகே இது எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கு போல அப்படின்னு நான் நினைச்சு என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் இதை மனசு விட்டு பேசினேன். எனக்கு இந்த மாதிரி பெயின் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி தோணுது, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு தொடர்ந்து அவர்கிட்ட பேசும்போது அவர் ரொம்ப அனுசரணையா சரி ஓகே வீடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன ஆற்றுப்படுத்தினாரு. பெண்கள் கிட்ட நான் அதை தான் வந்து சொல்றேன். இப்போ உங்களுக்கு நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய புதுசா குழந்தை பிறந்த தாய்மார்கள் எல்லாமே இருக்கலாம். இந்த மெட்டர்னிட்டி டிப்ரெஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கண்டிப்பா வரும். சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதோட வீரியம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம பேப்பர்ல படிக்கிறோம் இல்லையா, புதுசா வந்து குழந்தை பிறந்த ஒரு தாய் வந்து கையில எல்லாம் வெட்டிக்கிட்டாங்க, இல்ல அவங்க வந்து நிறைய பேரை துன்புறுத்துறாங்க அப்படிங்கிற சில நியூஸ் எல்லாம் பார்ப்போம். அது வந்து வீரியம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு அதை பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கவலையே படாதீங்க. அது எல்லாமே சீக்கிரமா சரியா போயிடும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம மருத்துவம் நிறைய அளவுல வந்து முன்னேறி இருக்கு. உங்களுக்கு ஒரு வலி, உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியா நீங்க வந்து டாக்டர் பாருங்க.